பூசாரி மாதிரி மணிலாடிட்டு இன்னைக்கு நான் பூசாரி தான். ஆயுத பூஜை இல்லையா? பிரைமர்னு ஒன்று போடவே இல்லை. அதாங்க மேக்கப் ரொம்ப நேரம்லாம் பண்ண முடியாதுங்க. ஓகேவா? நான் ஒத்துக்கிறேன் பாஸ். நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்துக்கிறேன். பல்பமோட டேஸ்ட்டு. ஸோ இதுதான் என்னோட நியூ ஜுவல்லரி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog தான். ஆக்சுவலாக இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி vlog தான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சஜிக்கு வந்து ரொம்ப சிக்காயிட்டனால நம்ம அகாடமியில் வந்து பூஜை பண்ண முடியல. தலை இல்லாமல் வாழாட முடியுமா அந்த மாதிரி ஒரு கதை தான். எனக்கு வந்து என் கூட இருக்கிறவங்கலாம் என் கூட இருக்கணும் அப்படின்னு மாதிரி நான் யோசிப்பேன். அண்ட் அவள் வந்து சிக்கானனால எனக்கு வந்து நேற்று பூஜை பண்ண முடியல. முந்தா நேற்று என் கையில் இங்கே வந்து ஒரு பேண்டேஜ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்படி கிளிப்பு கூட என்னால் போட முடியல. இந்த ஃபிங்கர் என்னால் யூஸ் பண்ண முடியல. அதனால வந்து அந்த பேண்டேஜ் வந்து ஒரு 2 நாள் போட்டிருந்தேன். அண்ட் நைட் ஆனால் போட்டுப்பேன், காலையில் ஆனால் கழட்டி விட்டுவேன். இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. பட் டக்குனு எந்த ஒரு ஒர்க்கும் என்னால் பண்ண முடியாது. ஸோ 2 பேத்துக்கு இப்படி மாற்றி மாற்றி பிரச்சனை இருந்தனால எங்களால் வந்து பூஜையை வந்து சிறப்பாக செய்ய முடியல. பட் இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு அகாடமிக்கு வந்து ஒரு பூஜையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் இப்போ நான் வந்து ரெடியாக போகிறேன். அண்ட் இதுதான் என்னோட சாரி. ஒரு நல்ல ஒரு டர்க்வைஸ் ப்ளூ கலரில் ஒரு பியூட்டிஃபுல் சாரீ வித் ஒரு பிங்க் கலர் ப்ரொக்கேட் ப்ளவுஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. லாஸ்ட் இதோட ஷார்ட்லாம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டக்குனு குவிக்கான ஒரு லுக் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து என் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறேன். கிளென்சிங்க்கு பயோடமோட கிளென்சிங் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒன்று வாங்கினாலே போதும், ரொம்ப தாராளமாக நம்மளுக்கு உழைக்கும். ஒரு லைக் 6-7 months வரைக்கும் தாராளமாக இருக்கும். மேக்கப் ரிமூவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளென்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சஜி ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்காங்க சஜி அப்படின்னு சொல்லிட்டு. சஜி இஸ் பெட்டர். கொஞ்சம் திடீர்னு டீஹைட்ரேட் ஆகி வைரல் ஃபீவர் மாதிரி வந்துருச்சு. அவளுக்கு ஃபீவர் இருக்கிறது அவளுக்கே தெரியல. ஹாஸ்பிட்டல் போய் சொன்ன பிறகு தான் அவளுக்கு ஃபீவர் இருக்குன்னாங்க. பயோடமா கிளென்சிங் வாட்டர் வந்து ட்ரை ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து லிப் பாம் போடணும். லிப் பாம்க்கு இங்கே வந்து லனாஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போன மந்த் ஃபுல்லாக கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, சில்க் சாரி கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த சில்க் சாரியெல்லாம் வந்து எடுத்தாச்சு, வீடியோவும் ரெடி ஆயாச்சு. பட் இருந்தாலும் அப்லோட் பண்ணல, கொஞ்சம் லேட் ஆகுது. அப்லோட் பண்ணிடுறேன் சீக்கிரமாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் தீபாவளிக்கு கிவ் அவே இருக்குது. கிவ் அவே என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹியூஜ் சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் தான். இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த சர்ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேத்துக்கு இல்லைங்க, 10 பேத்துக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஐ எம் சூப்பர் வெரி எக்ஸைட்டட். உங்களுக்கு அந்த கிவ்அவே வந்து கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ரொம்ப கஷ்டம்னா பட வேணாம். நம்மளோட வீடியோஸை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிவ்அவே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பரான கிவ்அவேவாக இருக்க போது. நான் சொல்ல மாட்டேன் என்னென்ன, பட் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பேசி இதை ரெண்டுமே வந்து காஞ்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு இங்கே ப்ளம்மோட E-Luminence மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். இங்கே மிஸ் கிளேரோட ஃபுல் கவரேஜ் மேக்கப் கன்சீலர் கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆரஞ்சு கரெக்டர். லாஸ்ட் வீடியோவில் என்கிட்ட வந்து இது யூஸ் பண்ணப்போ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் எல்லா வீடியோட ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பேன். மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா. அடுத்தது நிக்ஸோட டோட்டல் ட்ராப் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்விஸ் பியூட்டியோட 3 ப்ரௌஸ் பவுடர் ப்ளஸ் 1 வேக்ஸ் க்ரீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 3 ஷேட்ஸ் இருக்குது. நான் வந்து ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்துக்க போகிறேன். அண்ட் வேக்ஸில் வந்து டிப் பண்ணுறேன். இந்த ஐப்ரோஸை எப்படி நீட்டாக வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஐப்ரோஸாக கொண்டு வர்றதுன்னு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். ஐப்ரோஸ் பண்ண பிறகு எனக்கே என்னை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து மேக்கப்பில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணுறது தான். பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து பவுடர் வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது LA Girlோட ப்ரோ ஃபேஸ் HD பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன்.
அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சின்ஸ் தட் நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரெசிபீஸ் எல்லாம் நானே எனக்காக நான் வந்து குக்கிங் எல்லாம் நான் பண்ணிக்கிறனால அந்த ரெசிபீஸும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெனு தெரிஞ்சது செம்ம சூப்பராக வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னாலும் எனக்கு மெயில் பண்ணுங்க, இல்லை டிஎம் பண்ணுங்க. டெஃபினட்டாக நம்ம அதை நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னோட ரெசிபீஸ் எல்லாம் நிறையா நான் வந்து இந்த ஒரு லைக் நான் வந்து சொல்லியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 days மேலே இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நான் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன். வெயிட் லாஸில் இருக்கவங்க என் கூடயே வந்து ட்ராவல் ஆகுங்க. நானும் நீங்களும் சேர்ந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம். பாப்பா ஒண்ணா போயிடலாம். ஐயோ அங்கெல்லாம் போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்குது. கிடந்தானே கிடக்காது என்ன? நீ வாப்பா, நீ தான் டார்ஜிலிங் பார்த்தே இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் கேட்பேன். வந்தா ஜாலியா இருக்கும். ஸோ பவுடர் வச்சு ஃபேஸ் வந்து செட் பண்ணியாச்சு. எஸ், இந்த விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்ல வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 21 days கிளாஸாக இருக்க போது. ஸோ லாட் ஆஃப் நாலேஜ், லாட் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இன்டெப்த்ல இருந்து சின்ன பின்ல இருந்து பிளேன் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்ச்சாக தெரிஞ்சுக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கிளாஸை வந்து மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. விச் வில் பி ஆன் நவம்பர். சரிங்களா? டேட்ஸ் இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, நவம்பர் மந்த்ல இருக்கும் டென்டேட்டிவா. ஸோ இந்த கிளாஸ் பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட ஃபோன் நம்பரை வந்து பின் பண்றேன். நீங்க மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அண்ட் எஸ், நான் வந்து போன வீடியோல என்னோட வேர்க்கடலை சட்னி, நான் வந்து சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு வேர்க்கடலை சட்னி வந்து பண்ணேன் சுட சுட இட்லியோட. அந்த ரெசிபி பார்க்கணும் வீடியோவை மறக்காம பாருங்க. ஐ கார்ட்ல அட்டாச் பண்றேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. மேக்கப் வரும்போது ஐ ஷேடோ இல்லாம இல்லையா? அண்ட் எனக்கு ரொம்ப ஹெவியெல்லாம் ஐ ஷேடோ போட்டுக்க பிடிக்காது. எனக்கு வந்து ஆல்வேஸ் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து IMAGICோட ஐ ஷேடோ பேலட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலந்த ஒரு சில்வர் டோனோட ஒரு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இங்கே ஷாம்பெயின் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. இது வந்து லைட் ஷிம்மர் ஷேடில் இருக்கும். இதை தான் வந்து சென்டர் ஆஃப் த ஐ லிட்ல அப்ளை பண்ண போகிறேன். IMAGIC ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ் அளவுக்கு நல்ல பிக்மெண்ட் இருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். யாருக்காச்சும் மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து நல்ல ஒரு ஐ ஷேடோ பேலட்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த பேலட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஎம் பண்ணிட்டு அக்கா எந்த பேலட் வாங்குறது, எந்த லிப்ஸ்டிக் வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க என் வீடியோஸை பார்த்தாலே இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் நான் சொல்றேன்ல, அதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. டிஎம்ல எந்த வீடியோல நீங்க கேட்குறீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு பேர் எனக்கு சம்டைம்ஸ் ஐ லைக் என்னால் அந்த கமெண்ட்டுக்கோ டிஎம்க்கோ ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது டியூ டு மை ஒர்க் ஸ்கெடியூல்னால. ஸோ நம்மளோட வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். மேக்கப் சார்ந்ததும் சரி, இப்போ நான் இன்னைக்கு காமிக்க என்னோட வெயிட் லாஸ் ஆனாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து லைட்டாக வந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதுதான் என்னோட கைண்ட் ஆஃப் மேக்கப் லுக். அண்ட் தென் இப்போ வந்து ஐலைனர் போட்டுக்க போகிறேன். லைனருக்கு மேப்ளினோட ஜெல் லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன், தீத்தாச்சு. இந்த ஒரு ஐலைனர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். காஜல் வந்து யூஸ் பண்ணேன். ஃபேஸஸ் கனடாவோட அல்டிமேட் ப்ரோ காஜல் பென்சில் யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கு. சஜி, நான் இந்த ப்ரைமர்னு ஒன்று போடவே இல்லடி. நினைக்கிறேன். ஆமா, இங்கே இருக்கு. இல்லை, நான் ப்ரைமர் போட்டேன். எப்படி சொல்ற? ஆனால் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகல. பொய் நம்பிடாதீங்க. பிரைமர் போடாமலே மேடம் மேக்கப் போட்டே போதுங்க, அவ்வளோதாங்க மேக்கப். ரொம்ப நேரம்லாம் பண்ண முடியாதுங்க, ஓகேவா? அப்புறம் அதுவும் நம்மள மாதிரி 1000 வேலை இருக்காது, அவங்களாம் இவ்வளோ பண்ண முடியாது. 1000 வேலை இருந்தாலும் வீட்டில் எல்லா குடும்ப மேஸ்திரினாலையும் பண்ண முடியாதுங்க. இந்த குழந்தைங்கள்லாம் ஒன்ஸ் பெருசாயிட்டாலே தன்மைக்கியா உயர் குட்டி குழந்தையா இருக்கும் போது கூட என்னால் பண்ண முடிஞ்சது. நான் அப்போ யோசிச்சேன், ஏன் பண்ண முடியாம நாம ஏன் பண்ண, நமக்காக டைம் ஒதுக்கலான்னு. இப்போ சத்தியமா சொல்றேங்க, நான் ஒத்துக்கிறேன் பாஸ், நானும் அந்த கூட்டத்தோட சேர்ந்துக்கிறேன். அடுத்தது மேப்ளினோட ஹைப்பர் கர்ல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து போட்டுக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டெப்பை மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸ்மாஷ் பாக்ஸோட ஃபோட்டோ ஃபினிஷ் ஸ்மூத் அண்ட் ப்ளர் ப்ரைமர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இங்கே குட்டியாக கொஞ்சம் போர்ஸ் இருக்குது, அதனால யூஸ் பண்ணேன்டி. நான் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆல்ரெடி. ஸோ லாஸ்ட்டாக மேக்கப்போட எண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு நான் இங்கே பாபி ப்ரௌனோட ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் எனக்கு வந்து ஐம் கீப்பிங் இட் நேச்சுரல், அதனால் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஏன் பாபி ப்ரௌன் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களா? எனக்கு பிடிச்ச ஷேடு இதுதாண்டி. நான் பண்ணது காமெடி, நீ விளையாடுறாளே. அண்ட் திஸ் பாபி ப்ரௌனும் என்ன டேஸ்ட் சொல்லிட்டா? மழை வந்து பெய்யும் போது அந்த சிமெண்ட்ல இருந்து ஒரு வாசம், அந்த
வால்ல இருந்து ஒரு வாசம் வரும் பாருங்களேன், அந்த ஒரு டேஸ்ட். பல்பமோட டேஸ்ட். அடியா இங்க கூட நான் சாப்பிட்டு பார்க்கறேன். யாராச்சும் நீங்க யாரோ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஸோ எஸ், எங்க அக்காவோட கட்டாயத்தின் பேரில் நான் வந்து ப்ளஷ் வந்து போட்டுக்க போறேன். தன்மை தெரியல ஹாய் காமிக்கிறா தன்மை. அண்ட் ஹைலைட்டருக்கு மேக்கோட ஓ டார்லிங் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணேன். சரி ஓகே டார்லிங். ஓகே டார்லிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் என்னோட நியூ ஜுவல்லரி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து அந்த ஸ்டோன்ஸு அண்ட் அந்த ட்ராப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆல்வேஸ் எந்த ஜுவல்லரி கீழே இந்த மாதிரி ட்ராப் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கும். என்னோட கோல்டு ஜுவல்லரிலையும் நான் காமிச்சிருப்பேன். மாங்காய் ஜுவல்லரி இருந்தது இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு ஜுவல்லரி. ரொம்ப எனக்கு எலகெண்ட்டாக நல்லா இருக்கான்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து தன்மை குட்டியை வந்து ரெடி பண்ண போகிறேன். பொட்டு வச்சுட்டு அப்படியே நான் வந்து முடியெல்லாம் வந்து சீவ போகிறேன். ஜோதி வா. ஒன் மோர். ஓகே ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஏசி ஒன் மோர். எந்த பொட்டும் செட் ஆக மாட்டேங்குது. நான் தேடி போய் பிடிச்சிட்டு ஒரு பொட்டை வச்சுட்டு வரேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பொட்டு வச்சேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் வந்து தன்மை குட்டிக்காக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பார்த்து ரொம்ப பிடிச்சி இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். அவங்க எனக்கு வந்து சூப்பராக வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. பக்கா ஃபிட்டிங்கில் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணி ஒரு ஃப்ராக் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க பாப்பா ரெடி பண்ணோடனே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தனுமோலு போட்டிருக்க கியூட்டான ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பேஜ் லிட்டில் ரிதம் போட்டு ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நைஸ் ஸ்வீட் பர்சன். அண்ட் லைக் பாப்பாவுக்கு வந்து பார்த்து அவங்க வந்து ட்ரெஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மாம் டாட்டர் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் வேர் மெட்டர்னிட்டி கவுனு நிறைய கிடைக்கும். டெஃபினட்டாக அவங்க பேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் அவங்களோட கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் எஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணால் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அங்கேயும் வந்து சாமி பூஜை அப்புறம் பூஜைக்கே உண்டான திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. யாருக்கு வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு வெயிட்டிங்கு. ஸோ அவங்க வந்த பிறகு நம்ம பூஜையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்னால் வந்து பூஜை பண்ண முடியாது. என் சார்பாக தன்மை குட்டி தான் இந்த தடவை பூஜையை வந்து எடுத்து நடத்தி பண்ண போகிறாங்க. அண்ட் ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்காங்க இல்லை தனுக்குட்டி? அண்ட் சஜி பாருங்க, அவளுக்கு ரொம்ப சிக்காக இருக்கா. பட் இருந்தாலும் அப்படியே ஏன் அவகிட்டே ஓட்டிட்டு போய் என்னமோ அவ வாலண்டியர் அவ உங்ககிட்ட கொடுத்த மாதிரி தானே தன்மை. இப்படியே தான் பாப்கார்ன் மாதிரி எங்கிட்டே ஒட்டிட்டு இருக்கா. அப்புறம் என்னாலதான் வந்துச்சு. சஜி கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்றான்னா, ஒரு நிமிஷம் தன்மை, சிக்கா இருந்தாலும் எந்திரிச்சு நடக்கணும்னு நினைக்கிற ஆளுவ. என்னால படுக்கவே முடியாது. ஆமா, நான் ஆனா நல்ல டைம்லலாம் போய் தூங்கிடுவா. சிக்கா இருக்கும் போது மட்டும் உளுந்தடிச்சு வேலை செய்யற ஒரு பீஸ் இது. நான் வந்து நல்ல டைம்னா எந்த டைம்? காலையில 4:30 மணிக்கு. அந்த டைம்ல ஏய் வந்துட்டாங்க இங்க தேவா எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கு. அப்பூசு வாங்க அப்பூசு. நீ ஒரு ஸ்டைல் பண்ணுவல, டிங் 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 ஆடிட் பண்ணுவீங்களா? பண்ணு. தன்மை நீ பண்ணு. இங்க வந்து பண்ணு. செம கியூட். 2 பேரும் பண்ணுங்க.
பாத்தீங்களா இங்க வா இங்க வா அம்மா குடுத்துரு மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு டாக்டர் மறுபடியும் சித்தப்பதுக்கு இது தேவா கடைசில அச்சா மூடி நம்ம சமையலுக்கு செய்யுங்க. அகாடமியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து மெல்லமாக ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், மேக்கப் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் கேமரா, ரிங் லைட்டு, இதெல்லாம் தான் என்னோட பெரிய சொத்து ஆயுதம். இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் பூஜை அண்ட் அகாடமியோட நோட்ஸ் கூடியும். இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். போன வருஷம் இதே நாள் வந்து நான் எனக்கு வீடு கூடயும் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ப்ளஸ் நானாக சொந்தமாக ஒரு அகாடமி வச்சுருக்கேன் அப்படின் போது எனக்கு வந்து கடவுள் என்னை எவ்வளோ மேலே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுல இது வரைக்கும் நான் வந்து டீச் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நிலைமைக்கு என்னை கடவுள் கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். போன மாசம் கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணேன். அதுல இருந்து நீங்க எல்லாமே சேர்ந்து என்னை வெளியே கொண்டு வந்தீங்க. பாசிட்டிவ் நோட்ஸ், லைக் உங்களோட மெசேஜஸ், டிஎம்ஸ், பிளஸ் ஃபோன் கால்ஸ், பிளஸ் கமெண்ட்ஸ், அண்ட் இதெல்லாம் வந்து இப்படி பாசிட்டிவாக இருங்க, டவுன் இருந்தால் அப்ஸ் இருக்கும், ஐ மீன் அப்ஸ் இருந்தால் டவுன் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணீங்க. இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நவ் இன் பெட்டர் அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, ஓடிக்கிட்டே இரு, இது பிடிச்சது தானே நீ செய்யற அப்படின்னு மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் போன வருஷம் இந்த இடத்துல இந்த ஸ்டுடியோ இல்லை, ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோ வச்சிருக்கனால இதே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான் நான் எடுத்துட்டு அடுத்த வருஷம் இதை விட இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் வந்து நடந்து முன்னேறி போறேன். அண்ட் என் மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா டெஃபினட்டா நீங்களும் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து அடுத்த வருஷம் இதை விட நான் என் லைஃப் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து நீங்க கண்டிப்பா அந்த மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் அம்மா வந்து சூப்பரா வந்து பூஜையை போட்டாங்க. அண்ட் இதுல ஸ்பெஷல் ஹைலைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொங்கலும் சுண்டலும் தான். செம்ம டேஸ்டா இருந்தது. அம்மா கிட்ட வந்து கேட்டோம், ஏமா கம்மியா பண்ணீங்கன்னு. நீங்களா சாப்பிட மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க. அம்மா இப்படி சொதப்பிட்டியே, ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு. பரவாயில்ல, நாளைக்கு செஞ்சு தரேன். அதெல்லாம் இல்லம்மா, என்னைக்கா இருந்தாலும் சாமிக்குன்னு விசேஷமாக செஞ்சு அதை சாப்பிடும் போது அதில் ஒரு தனி டேஸ்ட் வருதுமா, நீ தனியாலாம் செஞ்சால் அதில் டேஸ்ட் இருக்காதுமா அப்படின்னு. பரவாயில்ல, இன்னொரு நாள் உனக்கு வச்சு தரேன், இந்த டேஸ்ட் அப்போ வருமான்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கொஞ்சம் கலாய்ச்சி நல்லா வந்து சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்தோம். வீட்டுக்கும் வந்து நல்லபடியாக வந்து பூஜையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஃபேமிலி டைமு அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம். ஸோ எங்களோட ஆயுத பூஜை இப்படி தாங்க போச்சு. அண்ட் உங்களுக்கும் இனி வரும் நாட்கள் எல்லா நாட்களும் ரொம்ப நல்ல நாட்களாக இருக்கணும். அண்ட் எஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாடா, bye bye.